குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கும் கண் கண்ட தெய்வம். இன்று சிலருக்கு அது யாரு என்ற கேள்விதான் வருகிறது. ஆனால் அதுதான் நம் வாழ்நாள் பாதுகாப்பு. முன்னர் வருடந்தோறும் ஒரு திருவிழாவாக குலதெய்வ வழிபாடு நடந்தது. குடும்பம் முழுவதும் ஒன்று சேர்ந்து அனுபவித்த நாட்கள். இப்போதைய தலைமுறை குலதெய்வமா யாருங்க அது என்று கேட்கின்றது. ஆனால் அது ஒரே தவறு. ஏனெனில் எந்த தெய்வத்தையும் வணங்கினாலும் அது உங்கள் குல தெய்வத்தின் வாயிலாகவே அருள் தரும். குலதெய்வம் என்பது நம் முன்னோர்கள் தெய்வமாய்த் தெரிந்த புண்ணிய ஆத்மாக்கள். அவர்கள்தான் நம் குலத்தை காக்கும் கண்ணியம் உள்ள தெய்வங்கள். குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்குச் சமம். குலம் தெரியாமல் போகலாம், குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. இந்த உண்மைகள் நம் முன்னோர்களின் அனுபவங்கள் தான். வீட்டிலேயே தினசரி விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். குலதெய்வ படத்தை அலங்கரித்து வழிபடுங்கள். அந்த சாமி உங்கள் வீட்டை காப்பார். எத்தனை பரிகாரம் செய்தாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லை என்றால் யமன் கூட உங்கள் உயிரை எடுக்க முடியாது. குலதெய்வ வழிபாடு என்பது இந்த பிரபஞ்சத்தையே வழிபடுவதை போன்றது. அதுதான் பரபிரம்ம வழிபாடு. நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வத்துக்கு நீங்கள்தான் பிள்ளை. குலதெய்வம் வழிபாடு இல்லையென்றால் பரிகாரங்களின் பலனே பூஜ்யம். குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து வந்தால் வம்சம் வளர்ந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நண்பர்களோட பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இத்தகைய இன்ஸ்பிரேஷன் மற்றும் அறிவுபூர்வமான வீடியோக்கள் பார்க்க மிஸ்டர் இன்னோசன்ட் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.